ஸோ அவர் தான் வந்து 1925 அதை ஆரம்பிச்சிருக்காரு. இதழ்கள் என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காரு அப்படின்னா குடியரசு விடுதலை. ஸோ இதில் தான் வந்து நிறையா பேர் துணை ஆசிரியராக அப்படிலாம் இருந்திருப்பாங்க. ஸோ குடியரசு விடுதலை மெயினாக ஆரம்பிச்சர் யாருன்னா பெரியார், டிஎம்கே அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. குடியரசு விடுதலை, விடுதலை போராட்டம், குடியரசு தினம். ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்டார்ட் பண்ணது பெரியார். அது போக உண்மை, ரிவோல்ட்டிங் ஆங்கில இதழும் நடத்தியிருக்காரு. பெரியார் வந்து சிந்தனையின் திறவுகோல், பகுத்தறிவு பாதை, வழிகாட்டி, மனிதநேய அழைப்புமணி, ஆதிக்க சக்தி, எதிர்ப்பு ஒளி, சமூகத்தோட மாமருந்து அப்படின்லாம் வந்து பாராட்டியிருக்காங்க. தொண்டு செய்து பழுத்தப்படம், தூயதாடி மார்பில் விழும், மண்டச்சிறப்பை. இது வந்து அவர் தான் யார் பெரியார், அவர் தான் பெரியார் பாராட்டினது யாருன்னா பாரதிதாசன். பாரதியாரை தான் பாராட்டுவார். அதுக்கப்புறம் வந்து அடுத்து பெரியாரை பாராட்டியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து ஒளியின் அழைப்பு. ஒளியின் அழைப்பு வந்து நான் பிச்சமூர்த்தி வந்து எழுதினது. பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து, அதாவது ஒரு செடி இப்படி உள்ளேருந்து மேல் நோக்கி வளருது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு, பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி ஒளிமுது தேடி உடலை நெளித்து நீட்டி உயிரின் முயற்சியை வாழ்வின் வளர்ச்சி எழுதினது பிச்சமூர்த்தி. விண்ணா வானம், ரவினா கதிரவன், கமுகுனா பாக்கு, பிறவி இருள், ஒளியமுது, வாழ்க்கை போர், இதெல்லாம் உருவகங்கள். மலர்ச்சி எப்படி பிடிக்கும், மலர் ப்ளஸ் இச்சு ப்ளஸ் சீன்றது தொழிற்பெயர் விகுதி. சரியா. அடுத்து இயற்கை வாழ்க்கை அனுபவம் இணைத்து அறிவு இதை வந்து இது பண்ணி நல்வாழ்க்கை மெய்யல் உணர்வை உண்மையெல்லாம் சொல்கிறது தான் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலில் வள்ளிக்கண்ணன். எப்படி இயற்கை வாழ்க்கை அனுபவத்தை இயற்கையை இணைக்கணும், வாழ்க்கை அனுபவத்தை இணைக்கணும். அறிவு தெளிச்சியோட வந்து நல் வாழ்க்கை மெய்யல் உண்மையை வந்து உருவாக்குற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அதில் வந்து யார் சொல்லியிருக்கா, வள்ளி கண்ணன் வந்து சொல்லியிருக்கார். இயற்கையும் வாழ்க்கை அனுபவத்தையும் இணைக்கணும்னு சொல்லியிருக்கார் வள்ளிக்கண்ணன். அடுத்து புதிய படைப்பு வந்து சூழலுக்கு ஏற்ப மாதிரி மரபுலேருந்து விடுபட்டு இதை போகிறது தான் புதுக்கவிதை. பாரதிக்கு அப்புறம் வசன கவிதை, அதுக்கப்புறம் புதுக்கவிதையெல்லாம் உருவாக்குனது பிச்சமூர்த்தியை வந்து புதுக்கவிதைகளின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதுக்கவிதைகளின் தந்தை வந்து யாருன்னா பிச்சமூர்த்தி. சரியா. கட்டுக்குள் அடங்காத கவிதை, இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை அப்படின்னு இதுக்கெல்லாம் மற்ற பேர்கள் வந்து இருக்குது. சரியா. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு பிச்சமூர்த்தி என்னவாக இருந்திருக்காரு, ஃபஸ்ட்டு லாயராக இருக்கார். இந்து சமய அறநிலையத்துறையில் வந்து பாதுகாப்புத்துறை அலுவலராக வந்து இருந்திருக்காரு. அடுத்து ஹனுமான், நவ இந்தியா இதிலெல்லாம் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. புதுக்கவிதை, சிறுகவிதை, ஓரங்க நாடகத்தில் கட்டுரை இதெல்லாம் எழுதியிருக்காரு. இவரோட முதல் சிறுகதை வந்துட்டு சயின்ஸுக்கு பலி முதல் சிறுகதை. அடுத்து வந்து கலைமகள் இதில் வந்து பரிசு வாங்கியிருக்காரு. எப்போ 1932 வந்து கலைமகள் இதழில் வந்து பரிசு வாங்கியிருக்காரு. அடுத்து பிகஷு, ரேவதி இந்த புனைப்பெயர்களெல்லாம் படைப்பு படைச்சிருக்காரு. பிகஷு, ரேவதி இந்த பேர்கள்லாம் படைப்பு வந்து படிச்சிருக்காரு. சரியா. ஃபஸ்ட்டு லாயரு, அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை, ஹனுமன், நவ இந்தியா, அடுத்து ஓரங்க நாடகம், சயின்ஸுக்கு பலி, கலைமகள், பிபஷு, ரேவதி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தாவோ தேஜிங் அப்படின்னா லோ வேர்ட்ஸ் எழுதினது. இது மொழிபெயர்த்தவர் வந்து சி மணி. ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன, சக்கரத்தின் பயன் காலி பகுதியில் கிடைக்கின்றன, குடம் காலி இடத்தின் பயன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து எழுதினது யாருன்னா தாவோ தேஜுங். ஸோ வந்து இருப்பது இல்லாதிருப்பது, பிடியை விட்டு அகலுவது, எம்டி இதுதான் அனுபவம், உண்டு இல்லை ரெண்டும் சேர்ந்தது தான் அனுபவம் அப்படின்றாரு. இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது அவர் கருத்து. இன்மை அப்படின்னு எதையுமே புறக்கணிக்கக்கூடாது. லாவோட்ஸ் வந்துட்டு சைனாவில் 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் சைனா மெய்யியலாளராக இருந்து கன்பூசியஸ் வந்து இவர் சமகாலத்தவர். தாவோயியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர். ஒழுக்கம்தான் அதாவது எப்படின்னா கன்பூசியஸ் வந்து எப்போவுமே வந்து ஒழுக்கம்தான் மையம் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை வச்சுருக்கவர். இது லோவர்ட்ஸ் வந்து தாவோயியம் கொள்கை. அது எப்படின்னா வந்து வாழ்க்கையை நல்ல மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்ற கொள்கை கொண்டது. அடுத்து யசோதர காவியம் வந்து ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. வடமொழியிலேருந்து தமிழை தழுவி எழுதப்படுது. ஆசிரியர் பேர் தெரியல. ஆக்குவது எதிரில் அறத்தை ஆக்குக, போக்குவதுன்னா வெகுளியை போக்கு, நோக்குவதுன்னா ஞானம், காக்குவதுன்னா விரதம் காக்க. வந்து யசோதர காவியம், யசோதா அப்படின்னு படத்தில் ஒரு படம் இருக்கும், சமந்தா நடிச்சு. ஸோ அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. யசோதர காவியம்னா ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. சின்ன படமாக தான் எடுத்திருப்பாங்க. ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. ஆக்குவது எதிரில் அறத்தை ஆக்குறதுன்னா இப்படி ஆக்கு, போக்குறதுன்னு இப்படி போக்கு, அப்படி பாயிண்ட்டாக பேசுவாங்க. அதில் போக்குகனா போக்கு ப்ளஸ் கன போக்குக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. சமண முனிவர்கள் வந்து ஏற்றியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. பேர் வந்து தெரியலை. யசோதரன் வந்து அவந்தி நாட்டு மன்னன், அவனை பற்றின கதை தான் வந்து இது. ஸோ வந்து இது விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி. ஆக்குக போக்குக நோக்குகனா வியங்கோல் வினைமுற்று. இதில் மொத்தம் 5 சருக்கம் இருக்குது. மொத்தம் 5 யசோதரன். இதில் வந்து
யசோதரன் அந்த மன்னன் பேர் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 5 இருக்கும். ஸோ 5 சருக்கம் இருக்கும். 320 to 330 பாடல்கள் வந்து இருக்குது. அடுத்து மகனுக்கு எழுதிய கடிதம் நான் முத்துக்குமார் எழுதினது. உலகிலேயே பெரிய இன்பம் என்ன? தம் மக்கள் மெய் தீண்டல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறதா சொல்கிறாரு. சரிதான். கடித வடிவில் புதினங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன அப்படின்றாங்க. தாகூர், நேரு, டிகேசி, வள்ளிக்கண்ணன், அண்ணா, மு வரதநாசனார், அழகிரிசாமி, ராஜநாராயணன் எல்லாருமே இந்த மாதிரி கடிதம் மூலமாக எழுதியிருக்காங்க. கடித வடிவில் இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க. வேப்பம்பும் இதுக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் சம்பவம் வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து தம்பா அந்த மனதில் தூர்வார மறந்தே போனார். எழுதினது வந்து நான் முத்துக்குமார். உன் பேரன் பேத்தி இந்த லெட்டரை படிக்கும்போது அவங்க உன் கண்ணில் கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பார் இந்த கதையை. மகனுக்கு எழுதிய கடிதம் மாதிரி முடிச்சிருப்பார். அடுத்து யாப்பு இலக்கணம். கவிதை இயற்றும் முறை. யாப்பு எழுத்து, அசை, சீர், அடித்தலை, தொடை. எழுத்து வந்து குறில், நெடில், ஒற்று அப்படின்னு 3 வரும். அசைனா நேர்சை, நேரிசை 2 டைப்பு. சீர் வந்து 4 வரும். ஓரசை சீர்லேருந்து 4 அசை சீர் வரைக்கும். அடி வந்து 5 டைப்பு. அடுத்து தலை வந்து 7 டைப்பு. தொடை வந்து 8 டைப்பு. ஓகேவா. அசைச்சீர் வந்து இப்போ ஓரசை சீர்னா வந்து நேர், நிறை, நேர்பு, நிறைவு. சரியா. நாள், மலர், காசு, பிறப்பு. அதாவது ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு நல்ல நாள் பார்ப்பாங்க. கோயிலில் போய் மலர் போட்டு பார்ப்பாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் காசு கட்டினா குழந்தை பிறந்துடும், பிறப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது நமக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து படித்தது தான். நேர் தேமா, நேர் புளிமா, நிறை கருவிலம், நேர் கூவிலம். இதோட நேர் சேர்ந்துச்சுன்னா காய். இதோட எக்ஸ்ட்ராவாக நேர் சேர்ந்தா காய். இதோட எக்ஸ்ட்ராவாக நிறை சேர்ந்துச்சுன்னா கனி ரொம்ப கம்மியாக தான் வரும். காய் தான் எல்லாத்துலேயும் வரும். அடுத்து வெண்பாவில் இயற்சீர் வெண்சீர் மட்டுமே என்ன செய்யும்? வரும், பிற வராது. வெண்பாவில் இயற்சீர் வெண்சீர் மட்டும்தான் வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வெண்பா வந்து செப்பலோசைம்பாங்க. ரெண்டு ஸ்டான்ஸாக இருக்க மாதிரி 2 இது சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இயற்சீர் வெண்சீர் 2 தான் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தலை. இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டும்தான். இதில் எப்படியோ அதுலேயும் அதே மாதிரி தான். அடுத்து பிரித்தாள் வந்து குரில் தனியாக பிரியாது. இப்போ பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், குரில் தனியாக பிரியாது, நெடில் தனியாக பிரியும். ஐ மட்டும் எக்ஸப்ஷன். அது வந்து குரிலோடு சேர்ந்துக்கும். அது வந்து நெடில் மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாது. ஐயை வந்து குரில் மாதிரி கன்சிடர் பண்ணி பிரிக்கும் போது மட்டும். தலை வந்து 7 வகை நம்ம பார்த்தோம்ல. நின்ற சீர், ஈற்றசை, வரிசீர், முதலசீர் 2 சேர்க்கும் போது என்ன வருதோ அதுதான் தலை. மாமுன் நேரொன்றை அசைத்திரை. விலமுன் நிறைனா நிறையொன்றை அசைத்திரை. அது மாறி வரும்போது மாமுன் நிறையும் விலமுன் நேரும் மாறி வந்துச்சுன்னா இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை. சரி, காயை முன்னாடி இது வந்து ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனலில் வந்து அந்த ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி காயை முன்னாடி வந்து நேராக காமிச்சா வெஞ்சு விட்டுருன்ட்டு வெண்சீர் வெண்டலை. களித்தலை. காய் நிறையா வச்சுருந்தா அதை கழிச்சு விடு. கனியை நிறையா வச்சுருந்தா ஒன்றிக்கோ, நல்லது தான். கனியை முன் நேர்னா 1ஆம் வஞ்சி தலை. ஓகேயா. அடி 5 வகை அடின்னு பார்த்தோம்ல. 2 சீர் இருந்தால் குரல் அடி, 3னா சிந்தடி, 4 அளவடி, 5 நெடில் அடி, 6 வந்து களி நெடில் அடி. அது 6க்கும் அதுக்கு மேலே இருக்கிறது. அடுத்து தொடை வந்து 8 வகை. தொடுத்தல் ஒன்றி வர தொடுப்பது. மோனை, எதுகை, ஈய்பு, அளபிடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. இதெல்லாம் செந்தொடை, அந்தாதி, இரட்டை, முரண், அளபிடை, இயைபு, எதுகை, மோனை இதெல்லாம் வந்துச்சுன்னா தொடை. சரிதான். பெரிது அப்படின்னா நிறை ப்ளஸ் இது வந்து உகரம் வருதுல்ல. ஸோ நிறைவு. ஒரு நிறை வந்து அதோட உகரம் வந்துச்சுன்னா நிறைவு. நேர் வந்து உகரம் வந்துச்சுன்னா நேர்வு. ஸோ இது நிறைவுனா நம்ம என்ன பார்த்தோம்? நிறைவு தான் கடைசி வரும். ஸோ பிறப்பு. ஓகேவா. அடுத்து தொடை வந்து 8 வகை. தொடுத்தல் இதில் தான் இது இருக்குது. அடுத்து முண்டி மோதும் துணிவே இன்பம். இதில் வந்து இன்பத்தை வந்து துன்பத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. இருத்தலினும் சமுத்திரம் அந்த பேரூரிலிருந்து வந்தது. மெய்மீனும் ரத்தினம் உடன் பிறந்தது. ஸோ இது வந்து அதாவது இருத்தலினும் சமுத்திரம் அந்த பேரூரிலிருந்து வந்தது. மெய்யனும் ரத்தினம் ஊடுருவி வந்தது. ஸோ இதெல்லாம் சொன்னது யாருன்னா உமர் கய்யாம். உம்முன்னு இருப்பார். ஆனால் உம்முன்னு இருக்கனால இந்த மாதிரி சொல்கிறாரு. இருத்தலினும் சமுத்திரம் அந்த பேரூரிலிருந்து வந்தது. மெய்மேனும் ரத்தினம் ஊடுருவி பார்த்தது. நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே. நீதி அநீதி நாமே. ரசம் போன கண்ணாடி ஜம்பீத்தின் மாய கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உமர் கய்யாம் சொன்னது. நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே. நீதி அநீதி நாமே. ரசம் போன கண்ணாடி மாயக்கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு உம்முன்னு கண்ணாடியில் மூஞ்ச பார்க்குற மாதிரி உமர் கய்யாம். சரியா. இருத்தலும் சமுத்திரம் அந்த பேரிலிருந்து வந்தது. அதுவும் உமர் கய்யாம். சமுத்திரம் வந்துருச்சுன்னா உலகமே அழிஞ்சிடும்ல. ஸோ உம்முன்னு தான் சொல்ல முடியும் உமர் கய்யாம். கண்ணாடியில் முகத்தை பார்க்குறாரு, அதுவும் உம்முன்னு தான் இருக்குது உமர் கய்யாம். அடுத்து ஜாம்ஷீத் பாரசீக புராணங்களில் வரும் அரசர் வந்து
பல கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சா தான் மாயக்கிண்ணம் முக்காலத்தையும் காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடும் மலை மலை என்ன மலையினாலே வந்து முருகன். ஸோ குமரகுருபரர் அதுதான். புதிய மலை என் மலையே அப்படின்ட்டு. வயம்னா பறவை, அப்படி வந்து வயம் வயல்வெளியை சுற்றி சுற்றி வர்றது பறவை. வயம்னா பறவை, இல்லை வலம் வர்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வலம் வர்றது இது பறவை, வயம் பறவை. ஓதம்னா ஓதி ஓதி உயர்வு தாழ்வு. ஓதம்னா உயர்வு தாழ்வு. ஓடம் எப்படி போகும், மேலே ஏறி போகும் இறங்கி போகும். ஸோ உயர்வு தாழ்வு. வயம்னா வலம் வர்றது பறவை, ஓதம்னா உயர்வு தாழ்வு. பொழிதல்னா பெருகுதல், அப்படி பொடியாக வைக்கிறது பெருகுதல். துலக்கம்னா விளக்கம், நடலைனா துன்பம், நடந்தே கால் வலிச்சிடும் துன்பம். ஸோ வயம்னா வலம் வர்றது பறவை, ஓதம் அப்படின்னா வந்து ஓதுறது உயர்வு தாழ்வு, பொழிதல் அப்படின்னா பெருகுதல், துலக்கம்னா விளக்கம், நடலைனா நடந்தே துன்பம், ஃபாண்ட்னா எழுத்துரு, ஃபிலாசபினா மெய்யியல் தத்துவம், சிலபிள்னா அசை, ஏய்வு தொடை அப்படின்னா வந்து ரைமு. சரியா? பெரியாரின் சிந்தனைகள் வந்து பெரியவர் இல்லையா? ஸோ வந்து ஆணையளவு இருக்கும், ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை சட்டர்ஜி. சரியா? அடுத்து வந்து தங்கைக்கு வரதராசன், தம்பிக்குனா அண்ணா. ஓகேவா? அடுத்து இதெல்லாம் எழுதினவங்க. ஓகேவா? அடுத்து விரிவாகும் ஆளுமை. தனிநாயகம் தமிழிலே உலகச் செயல்பாடாக மாற்றினார். ஸோ வந்து விரிவாகும் ஆளுமை ஃபுல்லாக வந்து தனிநாயகம் பற்றினது. விரிவாகும் ஆளுமை தனிநாயகம் வந்து தமிழிலே உலகச் செயல்பாடாக மாற்றினது. தமிழிலே உலகச் செயல்பாடாக மாற்றினது யார்? தனியாக மாற்றிருக்கிறது யாருன்னு தனிநாயகம். சரியா? இலங்கை வாழ் பல்கலைக்கழக உரையில் வந்து ஆளுமை பற்றி பேசினது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது சொன்னது யாருன்னா கணியன் பூங்குன்றனார். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு, இது வந்து திருக்குறளில் வருது. பரந்த ஆளுமையும் மனிதநல கோட்பாடும் லத்தீன் புலவர் தெரன்ஸ் கூறிய கூட்டுடன் ஒப்பிடத்தக்கது. பரந்த ஆளுமையும் மனிதநல கோட்பாடும் லத்தீன் புலவர் தெரன்ஸ் கூறிய. தெரன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்றுன்னு திறந்த மனசோடு சொல்கிறனால தெரன்ஸ். நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து முதிர்ந்த ஆளுமை 3 வகைப்படும். இலக்கணம் வந்து கோல்டன் ஆல் போட். சரியா? முதிர்ந்த ஆளுமை வந்து 3 வகை. முதிர்ந்த ஆளுமை வந்து 3 வகை. அதில் வந்து கோல்டன் ஆல் போட் வந்து சொல்லியிருக்காரு. ஈடுபாடுகளை இன்ட்ரெஸ்ட்டை விரிவாக்கணும். அடுத்து செல்ஃப் அப்ஜெக்டிஃபிகேஷன், பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறோம் அப்படின்னு அறிந்து கொள்கிறது தான் வந்து செல்ஃப் அப்ஜெக்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அடுத்து செல்ஃப் அப்ஜெக்டிஃபிகேஷன், பிறர் எப்படி நம்மளை நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வாழ்க்கை தத்துவம், ஃபிலாசபி. இதுதான் அது கோல்டன் ரூல்ஸ் மாதிரி. கோல்டன் ஆல் போட் சொன்ன 3 முக்கிய அது. பூட்கையிலோன் யாக்கை போல, இது வந்து புறநானூறு. பூட்கையிலோன் யாக்கை போல, காசு இல்லைன்னா வெளியே பிச்சை தான் எடுக்க போகணுன்ற மாதிரி புறநானூறு. புறத்துக்கு போய் தான் போகணும். ஸோ வந்து குறிக்கோள் இல்லாத வந்து வெறும் சதைப்பிண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே. அடுத்து பிறர் நலவியல், ஆல்ட்ரஸ்டியம். பிறர் நலவியல் என்னதுன்னா ஆல்ட்ரஸ்டியம். ஒரு சைனாவில் வந்து 604 லோவோட்ஸும் அதுக்கப்புறம் வந்து கன்ஃபூசியஸ் வந்து இருந்திருக்காங்க. இந்த கொள்கையை வந்து பின்பற்றியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் வந்து க்ரீக் பீப்புளை அதாவது இவங்க வந்து எல்லாரை பற்றியும் நினச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, கிரேக்கத்தை பற்றி மட்டும்தான் வந்து நினச்சிருக்காங்க. அதே மாதிரி பழைய தர்மசாஸ்திர நூல்களும் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்திருக்கு. விந்திய மலைத்தொடர், இமயமலைத்தொடருக்கு நடுவில் இருக்க பகுதி மட்டும்தான் தர்ம பூமி, வீடு பேர் இவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஸ்டாய்க்வாதிகள் கூறியது போல் மக்கள் எல்லாம் உடன் பிறந்தவர்கள். பிறப்பு சாதி சமயம்னு பிரிவே இருக்காது அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கல்ல. ஸோ எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உடன் பிறந்தவர்கள் அப்படின்றது இதுக்கு அடுத்து. அடுத்து ஒழுக்கவியல் அப்படின்றது ஆல்பர்ட் ஸ்விட்சுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். திருவள்ளுவர் சிலைக்கு வந்து ஸ்விட்ச் போட்டால் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிற மாதிரி. ஆல்பர்ட் ஸ்விட்சர் சொன்னது என்ன, திருக்குறள் பற்றி இத்தகைய உயர்ந்த கொள்கை கொண்ட செயல்களை இந்த உலக இலக்கியத்திலேயே நான் கண்டதில்லை. அதாவது திருக்குறளை பற்றி பாராட்டி பேசியிருப்பார் ஸ்விட்சர், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து தமிழ் பாணர்கள் புலவர்கள் எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்தாலும் உலகம் முழுக்க போய், அதாவது தமிழ் வழங்கும் இடமெல்லாம் போய் அரசர் வள்ளல் பற்றி பேசி தமிழகம் என்ற ஒற்றுமை உணர்வை வந்து அவங்க கொண்டிருந்தாங்க. பிற நாடுகள் அப்படிலாம் கிடையாது. பிற நாடுகள் அதாவது நம்ம தான் வந்து மொழிமாறும் நாடு, மொழிபெயர் தேசம் அப்படின்னு தான் சொல்லுவோம், பிரித்து பேச மாட்டோம். அடுத்து அகத்திணை இலக்கியம் வந்து ரொம்ப ப்ராட் மைண்டோடு இருந்திருக்கு. சரியா? தொல்காப்பியர் நிலத்தை பிரித்த போது உலகின் பிரிவாகவே பிரித்தார். படுதிரை வையம் பாத்திய பண்பே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தொல்காப்பியத்தில் வருது. அடுத்து களவொழுக்கம், கற்பொழுக்கம், குழந்தை போல்
ஆளுமை விரிவுடைய புலவர், தலைவன், தலைவி, தோழி, செவிலித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அடுத்து இம்மை செய்தது மறுமை காமனும் அறிவிலும் வணிகன் ஆய் அலன், இது புறநானூறில். அடுத்து உண்டாலம்ம இவ்வுலகம், உண்டாலம்ம இவ்வுலகம் புறப்பாட்டு பாடிக்கிட்டே வெளில போய் சாப்பிடுவாங்க சில பேர், உண்டாலம்ம இவ்வுலகம். அடுத்து பண்புடைமை அதிகார உரை எழுத பரியரும் பெருமாள் அதிகாரத்துக்கு வந்து உரை எழுதினது. பண்புடைமை அதிகாரத்துக்கு உரை எழுதிய பரியரும் பெருமாள் எப்படி எழுதியிருக்காருன்னா, பண்புடைமையாவது யாவர் மட்டும் அன்பிராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருந்தி பறிதலும் பகுந்து உண்டலும் பழி நாணலும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பண்புடைமைக்கு உரை எழுதியிருக்காரு. யாவர் மட்டும் அன்பாக கலந்து ஒழுகுதலும் அவரவர் அடுத்தவங்க வருத்தப்பட்டால் பறிதலும் பகுந்து உண்டலும் பழிக்கு நாணலும் இதெல்லாம் தான் பண்புடைமை அப்படின்னு சொல்லி உரை எழுதியிருக்கார். யார்? பரிபெருமாள். அடுத்து வந்து உலகத் தமிழ் மாநாடுகள் எப்போ நடந்தது, இது ரொம்ப முக்கியம். இதுவும் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹிண்ட்டு. உலக தமிழ் மாநாடுகள் ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, கோவிலுக்கு சென்ற பாவனாவை யாரேனும் வழிமறித்தால் கோவில் நிர்வாகம் மொட்டையடித்து தண்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கோவிலுக்குன்னா கோலாலம்பூர் கோயம்புத்தூரில். திரும்ப படிச்சுக்கோங்க. கோவிலுக்கு செல்லும் பாவனாவை யாரேனும் வழிமறித்தால் கோவில் நிர்வாகம் மொட்டையடித்து தண்டிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கோனா கோலாலம்பூர், சென்னை, பாரிஸ், யாழ்ப்பாணம், வழிமறித்தால வழியை விட்டுறணும், மட்டும் தான் வச்சுக்கோங்க. மதுரை, திரும்ப கோலாலம்பூர், மொரீஷியஸ், தஞ்சாவூர். இதோட முடிஞ்சிருச்சு. கடைசியாக வந்து இந்த செம்மொழியான தமிழ்மொழியான பாட்டெலாம் பாடினாங்கள்ல, கோயம்புத்தூரில் நடந்துச்சு. கோயம்புத்தூரில் 2010 வந்து கடைசியாக செம்மொழி மாநாடு வந்து நடந்துச்சு. இது வந்து ஆடடு. சரியா? இப்போ கோலாலம்பூரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன வருஷம் வரும் அப்படின்னா, உங்களோட ஃபேவரெட், என்னோடய ஃபேவரெட் வந்து 6 தான். எப்போவுமே 6 தான் ஃபேவரெட்டுன்னு வச்சுக்குவேன். ஸோ அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது 1966. சரியா? அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு, அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு, அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு, கடைசி 4 நாளாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இது 4 வருஷம் கழிச்சு இதோட முடிஞ்சா, அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து மதுரையில் நான் பிறக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ 1981 ஒன்று நடந்திருக்கு. அடுத்து இந்த 1ஐயே இப்படி இழுத்து விட்டோம்னா 7 அப்படி வளைச்சி விட்டோம்னா 9. சரியா? அந்த 9 எங்கிட்ட மாற்றி விட்டோம்னா 1995. அடுத்து கடைசியாக நடந்தது 2010. அவ்வளோதான். ஈஸியாக இது வந்து உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை. கோலாலம்பூர், சென்னை, பாரிஸ், அந்த ஊர் பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக கோவை, கோயம்புத்தூர். ஓகே, கோவை, கோலையே திரும்ப கடைசியாக ஒன்று வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலை எதில் ஆரம்பிச்சிச்சோ அதுலேயே கடைசியாக முடிகிறதுக்காக ஒன்று வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவை. அடுத்து கோலாலம்பூர். நான் இப்போ என்னோடய ஃபேவரெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. 1966 2 வருஷம், 68 2 வருஷம், 70 4 வருஷம், 74 முடிஞ்சிச்சு. அடுத்து நான் பிறக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 1981 அதை வந்து இழுத்து விட்டால் 7, வளைச்சி விட்டால் 9, அதை எங்கிட்ட மாற்றி விட்டால் 1995, கடைசியாக 2010 முடிஞ்சு. அடுத்து இமய மரபு. இமயத்து கோடு உயர்ந்தன்னு தம் இசை நாட்டு தீ. இமயத்து கோடு உயர்ந்தன்னு இசை நாட்டு சொல்லிட்டு இமயத்தை பற்றி. இதுவும் புறநானூறு. குமரியாறு, காவிரி, மணல், இடம் நீண்ட வாழ்க்கைக்கு ஓமை. எது? குமரியாறு, காவிரி, மணல், இடம் இதெல்லாம் வந்து நீண்ட வாழ்க்கைக்கு ஓமையாக சொல்லியிருக்காங்க. கங்கை, இமயம் பெய்யும் மழை இதெல்லாம் ஓமை. இமயத்தை தீண்டி இன்குரல் பயின்று கொண்டல் மாமலை பொழிந்த எல்லாம் புறநானூறு தான். இமயம், கங்கை பற்றிலாம் வந்து தமிழ் மலைகளோடு சேர்த்து வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் அப்படின்னா பிறர்பால் அன்புடைமையை பற்றி தான் சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கை நோக்கமே ஈகை விருந்தோம்பல். தமிழ்நாட்டு மக்கள் வந்து சான்றோன்னா குட்டுன்னு சொல்கிறாங்க. இத்தாலியில் வந்து ரோமையர் வந்து சாப்பன்ஸ் அப்படின்னு, அதை அவங்கள மட்டும் தான் வந்து நல்லவங்கன்னு சொல்லலாம். லட்சிய புருஷன்னா வந்து குட், அதாவது சொந்த பண்பு வளர்ப்பவனே நல்லவன் அப்படின்னு இத்தாலியில் வந்து சொல்கிறாங்க. ஸ்ட்ராய்க்வாதிகளின் கோட்பாடுப்படி சிலரே தன் இல்லத்தில் தனிமையாக இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திருக்குறளில் பலர் சேர்ந்து சான்றாமை, பண்புடைமை, நட்பு, அதிகாரம்னு சொல்லிட்டு சான்றோன் ஆக்குவது தான் வந்து கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பிசிராந்தையார், அப்புறம் கோப்பெருஞ்சோழனுக்கு தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பம் தரும்னு சொல்லிடுறாரு. பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு, பிசிராந்தையார் படத்தில் வருவாங்க, பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரோம் நாட்டில் வந்து ஒன்றே குலம். ஸ்ட்ராய்க்வாதிகள் வந்து ஒன்றே குலத்தவர், எல்லாமே ஒரு உயிர் தொடர் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. செனக்கா தத்துவ ஞானிகள் எல்லா நாடுகளும் நமக்கு தாய்நாடு, தாய்நாடும் நம்ம எல்லாருமே நமக்கு தாய்நாடு, தாய் அளவுக்கு சொல்லிட்டாங்க. அடுத்து மார்க்ஸ் அரேலியஸ் வந்து நான் பகுத்தறிவு கூட்டறிவு. மார்க்ஸ் அரேலியஸ் வந்து பகுத்தறிவு கூட்டறிவு தான் மெயின் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க் போட்டு பகுத்தறிவுக்கு தான் மார்க் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஆண்டோனினஸ் ரோமுக்கு உரியவர். ஆண்டோனினஸ் வந்து ரோமுக்கு உரியவர். ஹியூமன் வந்து ஆண்டோனினஸ் என்ன சொல்கிறாருன்னா,
நான் வந்து ரோம், அதனால் நான் ரோமுக்கு உரியவன். ஆனால் அதே சமயத்தில் நான் ஹியூமன், ஸோ நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோனினஸ் வந்து சொல்லிட்டார். எவ்வளோ நீளமாக சொல்லிட்டாரு. அடுத்து வந்து ஜியு போப் வந்து வள்ளுவரை வந்து என்ன சொல்கிறாரு, உலகப்புலவர். திருக்குறள் மற்றும் ஸ்ட்ராய்க்வாதிகள் வந்து பொதுத்தன்மையை கொண்டிருக்காங்க, நம்மவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளுவர் வந்து எல்லா மாந்தருக்கும் பயன்படும் அப்படின்னு உள்ளற்க உள்ளம் சிறுகுவ உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். தமிழ் தொண்டாற்றிய கிறிஸ்டியன் பெரியார் வந்து தனிநாயகம் அடிகள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இலங்கை யாழ்ப்பாணத்தில் பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க. உலக தமிழாய்வு மன்றம், ஸோ இது எல்லாமே தனிநாயகம் பேசுனது. ஓகேவா. உலக தமிழாய்வு மன்றம் உருவாக உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் எல்லாத்துக்குமே காரணம் தனிநாயகம் தான். ஸோ தனியாக பேசுகிற மாதிரி தான் பேசியிருப்பார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த யூனிட்டே. ஸோ தனிநாயகம் தான் இதெல்லாம் பேசுனது. தமிழ் பண்பாடு இதழ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்படி தமிழ் பண்பாடு, நம்ம பண்பாட்டுக்காக ஒரு இதழ் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி யூனிட்டே கஷ்டமாக இருக்குது. அடுத்து அக்கறை வந்து கல்யாண்ஜி எழுதுனது கல்யாண சுந்தரனாசிரியா. சைக்கிளில் வந்து தக்காளி கூட உருண்டது நசுங்கி போனது எங்கே போனது எல்லாரோட அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. அக்கறை எழுதுனது கல்யாண்ஜி. கல்யாண சுந்தரம். உருண்டது போனது அப்படின்னா ஒன்றன்பால். வினைமுற்றுகள். சரிந்ததுன்னா வினையச்சம். அனைவரும்னா முற்றுமை. அடுத்து வண்ணதாசன் என்ற நேம் வந்து கதை இலக்கியம். வண்ணதாசன் என்ன பேரில் இது வந்து கல்யாணம்னு மட்டும் வச்சுக்கோங்க. கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே படிங்க. ஸோ வண்ணமாக கனவுகள் வரும் கல்யாணம்னா. ஸோ வண்ணதாசன்ற பேரில் தான் கதை நிறைய எழுதியிருக்காரு. புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, முன்பின் தெரியாத பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தோன்னே ஆதி அந்தமும் மறந்துன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்நியமற்ற நதி, அந்நியத்தில் தான் பொண்ணு எடுத்திருக்காங்க. அடுத்து மணல் உள்ள ஆறு. கல்யாணம் முடிஞ்சோடனே ஆற்றுக்கு எப்படி அவுட்டிங் போவாங்க, கவிதையாக பாடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அகமும் புறமும். உள்ள ஒரு மாதிரி நடிக்கணும், வெளில ஒரு மாதிரி நடிக்கணும், இந்த கட்டுரை தொகுப்பு. அடுத்து வந்து கலைக்க முடியாத ஒப்பனைகள். மேக்கப்பை கலைக்கவே முடியாது. தோட்டத்துக்கு வெளியிலலாம் வந்து நிறைய பூவாக வச்சுருப்பாங்க மண்டபத்துக்கு வெளியில். அப்புறம் வந்து இந்த கேமரா பறந்துக்கிட்டே போகும் இல்லையா, அது வச்சுருப்பாங்க. அடுத்து ஒளியிலே தெரிவது தேவதையான்னு பொண்ணு வரும்போது பாட்டு போடுவாங்க. சிறுகதை தொகுப்பு. ஒரு சிறு இசை கச்சேரி வைப்பாங்க கண்டிப்பாக கல்யாணத்தில். 2016 இதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு. இசைனாலே ஃபேவரட். ஆல்ரெடி பார்த்தோம். 2014 சாகித்ய அகாடமி. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? அமுதோன் எப்படிலாம் கேள்வி கேட்குது. இந்த காட்டில் எந்த புல்லாங்குழல் எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றோடொன்று முகம் பார்த்தன. சலூன் கண்ணாடிகள். முத்துக்குமார். வெட்டிக்கிளியின் சத்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்பினது யார்? பாச்சா அப்படின்னு மியூசிக் போட்டுருவாங்க திரும்பும் போது. ஜப்பானிய கவிஞர் பாச்சோ. ஓகேவா. அடுத்து குறுந்தொகைனா கொஞ்சம் தொகை. பாலை பாடிய பெருங்கடுங்கோ. கடுகடுன்னு இருக்காரு. ஏன்னா குறுந்தொகை காசுலன்னா கடுங்கடுன்னு தான் எல்லோரும் இருப்பாங்க. பாலை பாடிய பெருங்கடுங்கோ. சரியா. அது வந்து சேரதை சேர்ந்தவர். குறுந்தொகை வந்து நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. கலித்தொகையில் பாலை திணிய பாடியவருக்கு தான் வந்து இந்த பேர். அடுத்து வந்து நசை பெரிது உடையர். குறுந்தொகையில் என்னது? நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசியை களைய பெருங்கை வேலம் மென்சினை பொழிக்கும் அன்பின தோழி. ஸோ தோழி சொல்கிறாங்க வந்து பிடியோட பசியை நீக்க வேலம் வந்து எப்படி அதை உரிச்சு கொண்டு வருதோ அதை பார்த்து தலைவன் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை. நசைனா விருப்பம். யானா ஒரு வகை மரம். பொழிக்கும்னா உரிக்கும். இறைச்சினா தலைவன். இறைச்சினா இறைவன் மாதிரி. ஸோ தலைவன். ஸோ தலைவி காதலை பிற உயிர் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இறைச்சின்னா தலைவன் தலைவி காதலை பிற உயிர் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுப்பா. அதான் கலைய அப்படின்னா வந்துட்டாலே சொல்லி செல்லப்படை. பொழிக்கும்னா செய்யும் என்ற வினைமுற்று. பிடி பசினா பிடினா அது பசி. ஸோ 6ஆம் வேற்றுமை தொகை. அன்பின பலவின் பால் அக்ரிணை வினைமுற்று. கடல் வாழ்த்துவன் 401 பாடல். அடுத்து சிற்றலைனா 4 to 8 குறுந்தொகைன்றனால 4 மினிமம் 4 to 8. அடுத்து 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் முதல் நூலை வந்து பதிப்பிருக்கு. யார்? சௌரி பெருமாள் தான். கொஞ்சம் தொகை தான் இருக்குன்ட்டு சௌரியை விற்று இதை வந்து நூலாக பதிப்பிச்சிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1915 15 ரூபாயில் குறுந்தொகை 15 ரூபா வச்சு பதிப்பிச்சிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தாய்மைக்கு வறட்சி இல்லை. சமுத்திரம். அம்மா இறந்த பின் அம்மாவுக்கு வந்து அவங்க தான் வளர்த்தம்மா. அவங்கள பற்றின ஸ்டோரி. 90 வயசு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ சமுத்திரம் தான் எழுதுனது. சரியா. என் கதைகளின் கதைகள். ஸோ சமுத்திரம் வந்து திருநெல்வேலி திப்படம்பட்டியை சேர்ந்தவர். 300க்கு மேற்பட்ட கதைகள் எழுதியிருக்காரு. என்னென்ன எழுதியிருக்காரு? வாடாமல்லியை வாங்கிட்டு வந்திருக்காரு பாலைவனத்துக்கிட்ட. ஸோ வந்து மண் சுமையை வந்து தூக்கிட்டு இருக்காங்க தலைப்பாகை மேலே வச்சு. எப்போவுமே வந்து லெட்டர் எழுதிட்டு தான் பேசியிருப்பார். வேறு ஊரில் வேலை பார்க்குறாரு. அங்கே அவங்க ஒய்ஃப் வந்து தலைப்பாகை வச்சு தலையில் வந்து மண்ணை சுமந்துக்கிட்டு வேலை பார்த்துருப்பாரு. காகித உறவு மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு? மல்லி வாங்கிட்டு வர்றாரு பாலைவனத்துக்கு.
வேரில் பழுத்த பலா வழியில் கிடைக்குது, பலாவையும் தூக்கிட்டு வர்றாரு. வேரில் பழுத்த பலாவுக்கு தான் இவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடச்சிருக்கும். குற்றம் பார்க்கில் சமுத்திரம், இதெல்லாம் எழுதுன சமுத்திரம்னா சமுத்திரக்கனி தானே இந்த டீச்சர்ஸ்கிட்ட நிறைய குற்றம் கண்டுபிடிப்பார். ஸோ குற்றம் பார்க்கில் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அவார்டு வந்து கிடைக்குது. அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணம் வந்து இனிய உளவாக இன்னாத குரல் கணிப்ப கவர்ந்தோட அற்று வந்துச்சுன்னா ஓமையணி. இன்சொல் விளை நீளமாக இதிலே வித்தாங்க உருவக அணி. துப்பாருக்கு துப்பாயதுன்னு சொல் பின்வரும் நிலை, சொல் பொருள் கிடையாது. துப்பாருக்கு துப்பாயின்னு வந்ததுன்னா சொல் பின்வரும் நிலையணி. அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன பொருள் பின்வரும் நிலையணி. அவிழ்ந்தன கவிழ்ந்தன சொல்லி பேர் ஒரே மாதிரி இருக்காது, ரைமிங் தான் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதனால் பொருள் பின்வரு நிலையணி. கேடில் விழிச்செல்வம் கல்வியுறவு வந்து பொருள் பின்வரும் நிலையணி. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றுகள் இது வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையணி. தேவரணையர் கைவர் இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. பாரி பாரி என்று பல ஏத்தி பாரிமில்லை இதுவும் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. ஓகேவா, இது வஞ்ச புகழ்ச்சி அணி. ஊழி பேரென்றும் தாம் பெயராம் சான்றாருக்கு ஆளி எனப்படுவது இது வந்து ஏகதேச உருவக அணி. ஊழி பேரை தாம் பெயரை ஒன்றை கூறி இன்னொரு சொல்லாமல் விட்டுருப்பாங்க. ஸோ ஏகதேச உருவக அணி. பிறனான தக்கது தன்னான அறம்னான இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து தீயவை தீய வைத்தனால் தீயவை இதுவும் சொல்பொருள் பின்வரும் நிலையணி. மண்ணரிசி மடக்காமலேயே பிடித்து கொண்டிருக்கும் பச்சை குடைகள். ஸோ மண்ணரிசி இது வந்து முற்று உருவகம். அடுத்து இமயத்து கோடு அப்படின்னா மலையுச்சி. தமிழ் ரோம் மாதிரியே வந்து தமிழும் ரோமும் ஒன்றே குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாமரம்னா பாலையில் வளர்கிற மரம். சரியா, பாஞ்சாலி சபதம் முன்னாடி எப்படி உரை கொடுத்துருந்தாங்க, எப்போ வந்து எப்படி முன்னூல் மதிப்புரை கொடுக்குறாங்க, மதிப்புரைன்னு சொல்லிட்டு விலை போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து தபார் செலவு வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஞானபாடும் மாதபத்திரிகை ஆசிரியர் வந்து சுப்பிரமணிய சிவான்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நூல் மதிப்புரை எப்படி கொடுக்குறாங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு கம்பரின் ராமாயணம் இலக்கிய ஆய்வுக்குரிய பெருநூல் பாண்டரங்கன் எழுதினது வால்மீகியிலேருந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இது எந்த பதிப்பகம் பண்ணதோ அதை வந்து போட்டிருக்காங்க. ஓகே, வெண்பா வந்து புகழேந்தி, பரணிக்கு ஜெயங்கொண்டார், விருத்தம்னா கம்பன், கோவை உலா அந்தாதி இதெல்லாம் வந்து ஒட்டக்கூத்தர். வெண்பா புகழேந்தி, பரணி ஜெயங்கொண்டார், விருத்தம்னா கம்பர், கோவை உலா அந்தாதி இங்கெல்லாம் போனால் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒட்டக்கூத்தர். களம்பகம் வந்து இளஞ்சூரியன் முதிர்சூரியன், களம்பகம் இளஞ்சூரியன் முதிர்சூரியன் இரட்டையர்கள். அடுத்து வசை கவினா காலமேகம், சந்தம்னா படிக்காசு சந்தா கட்டணம் மற்றும் படிக்காசு புலவர். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்மீர் போல் எண்ணுவது வள்ளலார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்மீர் போல் வளர்ந்து வள்ளலார். குறிசில்னா தலைவில் பெருமையில் சிறந்தவன் உபகாரி. தலையலி அப்படின்னு முகமலர்ந்து கூறுதல், தலையலி முகமலர்ந்து ஓகேன்னு சொல்கிறது. அடுத்து நயம்னா நன்மை விருப்பம். உயிர்த்தல்னா செலுத்துதல். இருசுனா நேர்மை வண்டியச்சு மூங்கில். அடுத்து வந்து கான்னா காடு, உழுவைனா புலி, மடங்கள்னா சிங்கம், எண்குனா கரடி. பர்சனாலிட்டினா ஆளுமை. அடுத்து வந்து கல்ச்சுரல் அகாடமின்னு பண்பாட்டு கழகம். ஃப்ரீவர்ஸ் அப்படின்னா கட்டிலா கவிதை. சிமிலி அப்படின்னா ஓமை அணி. மெட்டஃபர் அப்படின்னா உருவகம். மெட்டஃபர்னா உருவகம், சிமிலி அப்படின்னா ஓமை அணி. இது கட்டிலா. அது எண்கிட இது வந்து முன்னாடி ஒரு கொஸ்டினில் வந்திருக்கு. கான்னா காடு, உழுவைனா புலி, மடங்கள்னா சிங்கம், எண்குனா கரடி. ஓகேவா. நயம்னா நன்மை விருப்பம். தலையலினா தலை ஆட்டுறது, முகமலர்ந்து கூறுதல். குரிசில்னா தலைவன் பெருமையில் சிறந்தவன் உபகாரி அப்படின்னு பல மீனிங் இருக்கும். ஓகேவா. 9th தமிழும் முடிச்சாச்சு. அடுத்து 10th தமிழ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.